தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நமது குடும்பங்களை இயேசுவின் மதுரமான திரு இருதயத்திற்கு ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உதவிகளையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த உள்ளத்தோடு உமது திருப்பாதத்தில் முழுமையாய் விழுந்து கிடக்கின்றோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளும். தவறி எங்களில் எவராவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர்கள் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருளும். இதுவுமன்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் இடத்தில் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளை ஆதரிக்க தயவு புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், துன்பப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே கண் விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ மேன்மையாக நேசித்தீரே. இந்த பங்கில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். வாழும் காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறையாய் உமது திரு இருதய அன்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற அருள் புரியும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 37 முதல் 39 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அவர் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். சிந்தனை: ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வரவும் மற்றொரு போரை தடுக்கவும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பிற பேரழிவுகளை தள்ளி போடவும் எச்சரிக்கை விடுக்கவும் பிரார்த்தனை செய்ய கோரவும் விண்ணக அன்னை தனது விண்ணக சிம்மாசனத்திலிருந்து இறங்கி வந்த போதிலும் மக்கள் அதை புறக்கணித்ததை புனித 2ஆம் யோவான் பவுல் வருத்தத்துடன் பதிவிடுகிறார். அவர்களுக்கு அமைதிக்கான ஒரு வழிமுறை கொடுக்கப்பட்ட போதும் அவர்கள் அதிலிருந்து விலகி உலக இன்பங்களை தேட முடிவு செய்தனர். ஆம், உலகம் பாவத்தில் மூழ்கியுள்ளது. தூய்மைப்படுத்துதல் மிகவும் அவசியமாகிறது. அன்னை மரியாள் நம்மை தவத்திற்கும் மனமாற்றத்திற்கும் அழைக்கிறார். மேலும் அவர் நம்மை தனது மாசற்ற இதயத்திற்கு ஈர்க்கிறார். திருத்தந்தை மரியாவின் மாசற்ற இருதயத்திற்கும் இயேசுவின் திரு இருதயத்திற்கும் இடையேயான தொடர்பை ஆழமான முறையில் விளக்கி கூறுகிறார். எவ்வாறெனில், பெண்ணே, இதோ உன் மகன் என்ற வார்த்தைகளால் திறக்கப்பட்ட மரியாவின் மாசற்ற இதயம் போர் வீரனின் ஈட்டியால் திறக்கப்பட்ட அவருடைய மகனின் இதயத்துடன் ஆன்மீக ரீதியாக இணைக்கப்பட்டுள்ளது. போர் வீரனின் ஈட்டி அந்த அடியை தாங்கும் வரை கிறிஸ்து மனிதனையும் உலகத்தையும் நேசித்து அவர்களுக்காக சிலுவையில் தம்மையே ஒப்புக் கொடுத்த அதே அன்பினால் மரியாவின் இதயமும் திறக்கப்பட்டது. உலகத்தை அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணிப்பது என்பது மகனின் சிலுவையின் கீழ் திரும்புவதாகும். அது இந்த உலகத்தை இரட்சகரின் துளைக்கப்பட்ட இதயத்திற்கு அர்ப்பணித்து அதை அதன் மீட்பின் மூலத்திற்கே மீண்டும் கொண்டு வருவதற்கான அடையாளமாகும். மற்றொரு சந்தர்ப்பத்தில் மரியாவின் இதயத்தை பற்றி பேசும்போது புனித 2ஆம் ஜான் பால் இவ்வாறு கூறினார்: மாசற்ற இதயமே, இன்றைய மக்களின் இதயங்களில் மிக எளிதாக வேரூன்றி அதன் அளவிட முடியாத விளைவுகள் ஏற்கனவே நமது நவீன உலகத்தை சுமையாக அழுத்தி எதிர்காலத்திற்கான பாதைகளை தடுப்பது போல் தோன்றும் தீமையின் அச்சுறுத்தலை வெல்ல எங்களுக்கு உதவுங்கள் என்ற ஜெபத்தின் மூலமாக அன்னை மரியாளின் மாசற்ற இருதயம் இன்றைய நாட்களில் ஆண்டவர் இயேசுவின் இதயத்திற்கு எதிராக செய்யப்படுகிற கொடூரமான பாவச் செயல்களுக்காக பரிகாரத்தை மேற்கொள்வதற்கான அடையாளமாக, அழைப்பாக இருக்கிறது.
ஆகவே அன்னை மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பங்களையும் இந்த சமூகத்தையும் பாவ உலகில் சுற்றித் திரிகிற அத்துணை ஆன்மாக்களையும் ஆண்டவர் தாமே இரட்சணியத்திற்குள் வழிநடத்த இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. ஒப்பற்ற செல்வமே எம் இறைவா, உம்மை நன்றியோடு ஆராதித்து துதித்து மகிழ்கின்றேன். பரிசுத்தரே, எங்கள் ராஜாவே, எங்கள் அன்பரே, மாட்சிக்கும் புகழ்ச்சிக்கும் ஆராதனைக்கும் உரிய உம்மை எங்கள் இதயத்தின் அன்பால் போற்றி மகிழ்கிறோம். மகத்துவம் நிறைந்த உம் பிரசன்னத்தில் மகிழ்ந்திருக்கவும் உம்முடைய அன்பை இரக்கத்தை இன்று நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த உலகத்தில் தேடி ஓடி சம்பாதித்த அனைத்து செல்வங்களும் படிப்பு, திறமை, சமூக பின்னணி, குலம், மொழி, சாதி இவைகளெல்லாம் உமக்கு முன்னால் குப்பை என்று கருதி தூக்கி எறிந்த தூய பவுலடியாரைப் போல இன்று நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மையே பற்றி கொள்கின்றோம். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வின் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளது என்று அறிக்கையிட்ட தூய பேதுருவைப் போல உம்முடைய வாழ்வின் வார்த்தைகளை மட்டுமே சிக்கன பிடித்து கொள்கிறோம். உம்மை பற்றிய அறிவே இந்த உலகத்தில் நாங்கள் பெறக்கூடிய மிகப்பெரிய அறிவு என்பதை உணர்ந்து உமது வார்த்தைகளை தியானித்து உம்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு ஆசீர் அருளும். எங்களுடைய சிறிய அறிவினால் அண்ட சராசரங்களையும் கோள்களையும் உலகத்தை படைத்து காத்து ரட்சித்து வழிநடத்தி வரும் உமது ஆற்றலையும் உமது திட்டத்தையும் அற்ப மனிதர்களாக எங்களில் நீர் செய்து வரும் ஒப்பற்ற காரியங்களையும் எங்கள் மீது நீர் காட்டும் அளவற்ற அன்பையும் இரக்கத்தையும் அறிந்து கொள்வதற்கு உமது ஞானத்தின் ஆவியை எங்களுக்கு தாரும் ஐயா. நல்லவரே, வல்லவரே, எங்களுக்கு போதுமானவரே, உமது ஆற்றலை விட்டு நாங்கள் எங்கே தப்பிச் செல்ல முடியும்? நீரே எங்களுடைய விலை மதிக்க முடியாத ஒப்பற்ற செல்வம். இந்த உலகத்தில் நாங்கள் எதை இழந்தாலும் பெற்றுக்கொண்டாலும் உம்மை மட்டும் இழக்காத வரம் தாரும். முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் உம்மை அன்பு செய்யவும் அதன் மூலமாக கிடைக்கின்ற ஆற்றலால் இந்த உலகத்தை வெல்லவும் எங்களுக்கு அருள் தாரும். இன்றைய நாளிலே உடல்நலக் குறைவுகள், மனதின் காயங்கள், தனிமை உணர்வுகள், ஏமாற்றப்பட்ட தருணங்கள், பொருளாதார நெருக்கடிகள், ஏக்க பெருமூச்சுகள் இவற்றால் நாங்கள் உம்மை பிரிய விடாமல் எங்களின் வாழ்வை உமது அன்பால் உடனிருந்து பலப்படுத்தி வாழ்வின் பாதையில் எங்களை வழிநடத்தி கரை சேர்க்க அருள் தாரும். கடலின் கொந்தளிப்புகள் படகை அலகழித்தாலும் படைகளின் ஆண்டவர் எங்களோடு இருப்பதால் நீர் பத்திரமாக கரை சேர்ப்பீர் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடர்ந்து ஆற்ற எங்கள் கரங்கள் பிடித்து வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.